ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஒர்த் டு வாட்ச். எப்பவுமே வருஷம் முடிய போற கடைசி நேரத்துல நிறைய பேர் சோசியல் மீடியால அவங்கவுங்களுக்கும் அந்த வருஷத்துல பிடிச்ச சிறந்த 10 படங்களை பத்தின லிஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் நிறைய பேரோட லிஸ்ட்ல அனோரா அப்படிங்கிற படம் இருக்கிறத கவனிச்சேன். அதனால அப்படி என்னதான் அந்த படத்துல இருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். படம் முழுக்க 18 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு மட்டுமானது. பாதை முழுசாவே மேட்டர் சீன் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதனால குடும்பத்தோட பாக்குறத தவிர்த்துருங்க. இந்த படம் என்ன நிறைய சிரிக்க வச்சுது. இது ஒரு காமெடி படம்னு நிறைய பேர் ரிவ்யூ எழுதியிருந்தாங்க. ஆனா என்ன பொறுத்தவரை இது காமெடி படம் மட்டும் இல்ல, நிறைய வசனங்கள் நிறைய சீன்கள் நம்மள யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பணக்கார வீட்டு சின்ன பையன் படிப்புக்காக அமெரிக்கா போயிருக்கும் போது அங்க சந்திக்கிற விபச்சாரியை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படிலாம் மாறுது அப்படிங்கறதா படத்தோட கதை. பணத்திமீர் என்னெல்லாம் பண்ணுங்கிறத இந்த படத்துல அழகா காட்டியிருப்பாங்க. படத்துல நிறைய வசனங்கள் வரும். அதுதான் கதைக்கும் காமெடிக்கும் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். எல்லா வசனங்களையும் இந்த வீடியோல விளக்கி சொல்லிட முடியுமான்னு தெரியல. ஆனா இருந்தாலும் கதையை தெளிவா விளக்கி சொல்ல முயற்சி பண்றேன். இப்ப படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஹீரோயின் ஆனி நைட் கிளப்ல ஒரு விபச்சாரிய வேலை பார்க்கறா அப்படிங்கறத நமக்கு தெளிவுபடுத்திடுறாங்க. அதே மாதிரி அங்க வேலை பார்க்குற எல்லாருக்குமே அனிய ரொம்ப பிடிக்கும், ஒரு பொண்ணை தவிர. அவளுக்கு அனிய பார்த்தாலே பிடிக்காது. இவ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எப்பவுமே பொறாமையிலேயே சுத்திட்டு திரிவா. நீ மக மாதிரின்னு சொல்லிட்டே ஒரு சில ஆளுங்க தொடர்றது, காசு கொடுக்காம ஏமாத்திட்டு போறது, இதெல்லாம் பத்தி அங்க வேலை பார்க்குற பொண்ணுங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வர மேனேஜர் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பையன் வந்திருக்கான். அவனுக்கு அந்த மொழி பேச தெரிஞ்ச பொண்ணுதான் வேணுமான்னு ஹீரோயின்ட்ட சொல்றான். ஆனா ஹீரோயின் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், முடிச்சிட்டு வரேன்னு சொல்றா. இல்ல பணம் தான் நமக்கு முக்கியம், உடனே கிளம்பி வான்னு கூப்பிடுறாங்க. சரின்னு அவளும் கிளம்பி போய் அந்த பையனை சந்திச்சு பேசுறா. அந்த பையன் பேரு ஐவன். அவனுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தான் தெரியும். அதனால ஹீரோயினை ரஷ்ய மொழியில பேச சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு ரஷ்ய மொழி புரிஞ்சுக்க தான் முடியும். ஆனா அவளுக்கு சரியா உச்சரிச்சு பேச வராது. அவ பேசுறத பார்த்துட்டு தப்பா இருக்கு, ஆனா எனக்கு நீ பேசுறது பிடிச்சிருக்குன்னு சொல்றான். இப்ப 2 பேரும் ரூமுக்கு போய் மேட்டர் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஐவன் இவளோட நம்பரை கேட்கறான். சரின்னு அவனும் போன் நம்பர் கொடுத்துட்டு பஸ்ல வீட்டுக்கு கிளம்பிடுறான். மறுநாள் காலையில விடிஞ்சிருது. ஐவன் தன்னோட வீட்டுக்கு வர சொல்லி அனிக்கு மெசேஜ் பண்றான். இவனும் வாடகை கார்ல அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறா. ரொம்ப பெரிய பணக்கார வீடு. அந்த வீட்டுல ஐவன் மட்டும் தனியா இருக்கான். அந்த வீட்டுக்குன்னு வாட்ச்மேன்லாம் இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஆச்சரியத்தோடவே வீட்டுக்குள்ள போறா. அவளை பார்த்ததும் ஐவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இந்த வீட்டுல இருந்து உனக்கு என்ன வேணும்னாலும் நீ எடுத்துக்கலாம்னு சொல்றான். ஆனா ஆனி எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டையே சுத்தி சுத்தி ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஐவன் அவளை மேல இருக்க பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அங்கேயும் போயிட்டு வீட்டையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் மேட்டர் முடிச்சுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உன்னோட வயசு என்ன, இவ்வளவு பெரிய வீட்டுல தங்கி இருக்க அளவுக்கு நீ என்ன வேலை பாக்குறான்னு ஆனி கேக்குறா. அவனு தன்னோட வயசு 21 சொல்லிட்டு அவனோட அப்பா பேரை சொல்லி இன்டர்நெட்ல தேட சொல்றான். அவளும் தேடி பார்த்துட்டு இவன் ஒரு பெரிய பணக்கார வீட்டை சேர்ந்த பையன்னு தெரிஞ்சுக்கிறா. இப்ப கிளப்ல இருக்க தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு நைட்டு மறுபடியும் அங்க போறேன்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா இதை கேட்கிற டைமண்ட்ங்கிற அந்த பொறாம பிடிச்ச பொண்ணு வயிற்றுச்சல்ல ஆனிய மறுபடியும் வம்புக்கு இழுக்கிறா. அடுத்த நாள் ஐவன் வீட்டுக்கு போன ஆனி வழக்கம் போல எல்லாம் முடிஞ்சதும் அவன் கூட பேசிட்டு இருக்கா. அவனும் கேம் விளையாடிட்டே நியூ இயர் அன்னைக்கு வீட்டில் ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ மறக்காம வந்துருன்னு கூப்பிடுறான். அதுக்கு சம்மதம் சொல்ற ஆனி நியூ இயர் அன்னைக்கு நைட் தான் ஃப்ரெண்டு லூலு கூட பார்ட்டியில் கலந்துக்கிறா. அவள் வந்ததும் ரொம்ப சந்தோஷப்படுற ஐவன் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ஆனா அவங்க எல்லாரும் மெதுவா இவன் ஒரு விபச்சாரின்னு சொல்லி சிரிச்சுக்கிறாங்க. ஒருத்தன் போதையில அங்க இருக்க சோபால ஏறி ஆடுறான். இதை பார்க்குற டோரஸ் அவனை திட்டி கீழே இறங்கி டான்ஸ் ஆட சொல்றான். இந்த டோரஸ் ஐவனோட அப்பா கிட்ட வேலை பார்க்குற ஆளு. ஐவனை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய முழு பொறுப்பு இவரோட தான் இருக்கும். ஆனியை நைட்டுக்கு இங்கே தங்க முடியுமான்னு ஐவன் கேட்குறான். ஆனா ஆனி நியூ இயர் லீவு நாள், இந்த மாதிரி நாள்ல வேலை பார்க்கறதுக்கு அதிக கட்டணம் வசூல் பண்ணுவோம்னு சொல்றா. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே ஐவன் பணம் கொடுக்க சம்மதம் சொல்றான். அன்னைக்கு நைட் அங்க தங்குற ஆனி அடுத்த நாள் சாயங்காலம் 5 மணிக்கு தான் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. நைட் ஷிஃப்ட்டுக்கு நேரம் ஆகிருச்சுன்னா அவனுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா ஐவன் எங்கேயே தங்குறியான்னு கேக்குறான். அதுக்கு ஆனி முடியாதுன்னு சொல்லிடுறா. இந்த ஒரு வாரம் முழுசா நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில சுத்த போறேன், அதனால இந்த வாரம் மட்டும் லவ்வரா என் கூட இரு, அதுக்கு தேவைப்படுற பணத்தை வேணும்னா நான் தாரேன்னு சொல்றான். அப்படின்னா ஓகேன்னு இவனும் சம்மதம் சொல்லிடுறா. இப்ப 2 பேரும் மேட்டர் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ்களோட சரக்கடிக்கிறது, வெளில சுத்துறதுனே நாளையெல்லாம் கடத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு வேகாஸ்ல தரமான போதை மருந்து கிடைக்கும்னு சொல்றா. உடனே எல்லாரும் விமானம் மூலமா அங்க போய் சேர்ந்துடுறாங்க. அங்க எல்லாரும் சேர்ந்து செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நைட்டு 2 பேரும் அறையில இருக்கும்போது கல்யாணத்தை பத்தி பேசிக்கிறாங்க. அப்ப ஐவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஆனிட்ட கேட்கிறான். அவ அதிர்ச்சியாகி ஏன் இப்படி சும்மா விளையாடாதுன்னு சொல்றா. ஆனா ஐவன் எனக்கு ரஷ்யா போக பிடிக்கல, அங்க போனா எங்க அப்பா அவரோட பிசினஸ் பார்க்க சொல்லுவாரு, அதே ஒரு அமெரிக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு இங்க நிரந்தர குடியுரிமை கிடைக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றான். சரின்னு இவளும் சம்மதம் சொல்றா. உடனே 2 பேரும் அன்னைக்கு நைட்டே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்த நாள் ஊருக்கு திரும்பினதும் தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். அப்ப வழக்கம் போல அங்க வர டைமண்ட் இந்த கல்யாணம் 2 வாரம் கூட தாக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப பொறாமப்படாத, அது உடம்புக்கு
நல்லது இல்லைன்னு கிண்டல் பண்ணிட்டே ஆனி அங்கிருந்து கிளம்பிடுறா. அடுத்த கொஞ்ச நாளைக்கு எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் காலையில டோரஸோட பேர குழந்தைக்கு பேர் வைக்கிற விழா நடந்துட்டு இருக்கு. சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அவனும் சர்ச்சில் ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு ரஷ்யாவில இருந்து ஒரு போன் கால் வருது. அதுல ஐவனுக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னு கேள்விப்பட்டோம், நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்காயின்னு அவனோட அம்மா திட்டுறா. அதுக்கு டோரஸ், கல்யாணம் ஆகிருக்கலாம் வாய்ப்பே இல்லை, அது பொருளி ஆயிருக்கும், நான் வேணும்னா நேரில் போய் பார்த்துட்டு சொல்றேன்னு போனை கட் பண்ணிடுறான். இப்ப தன்னோட தம்பி கார்னிக்க அங்க போய் பார்த்துட்டு வர சொல்றான். அவனும் இன்னொரு ரஷ்யாக்காரன் இகோரை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்கான். இகோருக்கு சுத்தமா இங்கிலீஷ் பேச வராது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பேசுறத புரிஞ்சுப்பான். கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த சம்பவத்தை பத்திலாம் இகோர் கிட்ட கார்னிக் ஃபுல்லா விளக்கி சொல்லிடுறான். என்ன நடந்தாலும் அங்க நிலைமை மோசமாக வாய்ப்பு இருக்கு, நீ பாட்டுக்கு ஐவன் மேல கை வச்சிட போற, அவனை நீ தொடவே கூடாது, அவனை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிடுறான். இப்ப ரெண்டு பேரும் வீட்டை ரீச் பண்ணிட்டாங்க. அதே நேரத்துக்கு உள்ள இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இடைஞ்சல் பண்ற மாதிரி திடீர்னு காலிங் பெல் அடிக்கவும் ஐவனுக்கு கோவம் வந்துருது. கதவை திறக்க முடியாது, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு கார்னிக் கெஞ்சி பார்த்துட்டு பட்டுன்னு அவனை கதவை திறந்துட்டு உள்ள போக பாக்குறான். இந்த பக்கத்துல இருந்து ஐவன் கதவை திறக்க விடாம புடிச்சிட்டு இருக்கான். நான் வேணும்னா போலீஸ்க்கு போன் பண்ணவான்னு ஆனி கேட்கிறான். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்ற ஐவன், எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கீங்கன்னு கார்னிக் கிட்ட கேட்கிறான். அதுக்கு அவன், நீ ஏதோ ஒரு விபச்சாரியை கல்யாணம் பண்ணிருக்கியாமே, அது உண்மையா, இவதானா அவன்னு கேட்கிறான். விபச்சாரின்னு கூப்பிடுறத கேட்டு அதிர்ச்சி ஆகிற ஆனி, இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றியான்னு ஐவன்ட்ட கேட்டு கோபமாகறா. இன்னொரு பக்கம் கார்னிக் கல்யாணத்தை பதிவு பண்ணின பேப்பரை காட்டினா உடனே இங்க இருந்து கிளம்புறோம்னு சொல்றான். சரின்னு அதுக்கு சம்மதம் சொல்ற ஐவன் அவனை மாடியில இருக்க ரூமுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கான பேப்பரை காட்டுறான். அதை போட்டோ பிடிச்சு கார்னிக் டோரஸ்க்கு அனுப்பி வைக்கிறான். சர்ச்சில் பாதி பிரேயர் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த போட்டோவை பார்த்து அதிர்ச்சி ஆகிற டோரஸ் எல்லாத்தையும் நிறுத்திட்டு எனக்கு அவசரமா ஒரு வேலை வந்திருக்குன்னு அங்கிருந்து கிளம்புறான். ஒரு பக்கம் சர்ச் பாதிரியார் ஷாக் ஆகி நிக்க அந்த இடமே சலசலப்பாகிறது. உடனே ஐவனோட அம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு, நான் அதை சரி பண்ணிடுறேன்னு சொல்றான். ஆனா ஐவனோட அம்மா இவனை மானவாரியா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறா. இன்னொரு பக்கம் அந்த பேப்பரை பார்த்தாச்சுல, இங்க இருந்து கிளம்புங்கன்னு ரெண்டு பேரையும் ஐவன் வெளியில போயிட்டு இருக்க சொல்றான். ஆனா அதுக்குள்ள அங்கேயே இருங்கன்னு சொல்லி டோரஸ்ட இருந்து மெசேஜ் வருது. இதை பாக்குற கார்னிக் அங்க இருந்து போக மாட்டேன்னு சொல்றான். இதனால மறுபடியும் பெரிய வாக்குவாதம் வருது. ஆனியும் அவங்களை வெளியில போங்கன்னு சொல்றா. பாரு, என் பொண்டாட்டியே சொல்லிட்டான், இங்க இருந்து கிளம்புகடான்னு ஐவன் ரெண்டு பேரையும் வெளியில தள்ளிட்டு இருக்கான். அப்போ கார்னிக் செல்போன் ரிங் ஆகுது. அதை அட்டன் பண்ற கார்னிக் டோரஸ் தான் போன் பண்றாருன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல போடுறான். போன் ஸ்பீக்கர்ல இருக்குங்கிறத தெரியாம டோரஸ் எடுத்த உடனே போனை ஸ்பீக்கர்ல போடு, அப்பதான் அந்த ஐட்டத்துக்கு நான் பேசுறது கேட்கும்னு சொல்றான். இவனு தன்னை ஐட்டம்னு சொல்றதை கேட்டு ஆனி ரொம்ப ஷாக் ஆகுறா. அவ சும்மா பார்ல டான்ஸ் ஆடுறவ மட்டும்தான் டோரஸ் கிட்ட ஐவன் விலைக்கு சொல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நான் 2 வாரம் தான் உன்னை வந்து பார்க்கல, அதுக்குள்ள நீ ஒரு ஐட்டத்தை கல்யாணம் பண்ணிருக்காயின்னு டோரஸ் சொல்றான். இந்த டைம் கோவமாகிற ஆனி டோரஸை நல்லா அசிங்கமா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறா. இதை கேட்கிற டோரஸ், குடும்பத்துக்கு நீ பெரிய அசிங்கத்தை கொண்டு வந்திருக்க ஐவன், வாழ்க்கையில ஒரு முறை கூட உன்னோட அம்மா அழுதது கிடையாது, ஆனா இப்ப அவளை அழுக வச்சுட்டேன்னு சொல்லி திட்டுறாரு. உன்னோட அம்மாவும் அப்பாவும் இங்க வந்துட்டு இருக்காங்க, நாளைக்கு மதியம் நாம அவங்கள சந்திக்க போறோம், உன்னோட பொட்டி பொடுக்கை எல்லாம் கட்டி ரெடி ஆயிரு, சின்ன ஸ்கூல் பையனை கூட்டிட்டு போற மாதிரி உன்னை மறுபடியும் ரஷ்யாக்கே கூட்டிட்டு போக போறாங்கன்னு சொல்றான். இதை கேட்ட ஐவன் ஒரு பக்கம் அரண்டு போய் நிக்கிறான். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, அவங்க கட்டாயம் சம்மதம் சொல்லிதானே ஆகணும்னு ஆனி ஐவன் கிட்ட கேட்கிறா. இதை கேட்டு கிண்டலா சிரிக்கிற டோரஸ், நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க வந்துடுவேன், நீயும் அந்த ஐட்டமும் என் கூட வாரீங்கன்னு டோரஸ் சொல்றான். யாரோட ஐட்டம்னு சொல்ற, உன் அம்மா தாண்டா பெரிய ஐட்டம்னு டோரஸ் குடும்பத்தை எல்லாம் இழுத்து ஆனி திட்டுறான். நான் அங்க வந்தது 2 பேரும் என் கூட வாரீங்க, இந்த கல்யாணம் செல்லாதுன்னு 2 பேரும் எனக்கு எழுதி தாரீங்கன்னு டோரஸ் சொல்றான். இதை கேட்கிற ஆனி மறுபடியும் அவனையும் அவன் குடும்பத்தையும் கெட்ட வார்த்தை சொல்லி அசிங்கமா திட்டுறா. நான்லாம் எங்கேயும் வர முடியாது, விவாகரத்தும் கொடுக்க முடியாது, உன்னால முடிஞ்சதை பண்ணடான்னு சொல்றா. இதை கேட்ட கோபமாகிற டோரஸ் இவளை திருப்பி கெட்ட வார்த்தையில திட்டுறான். 2 பேரும் இப்படி அசிங்கமா பேசுறதை கேட்க முடியாம கார்னிக் அங்க இருக்க சோபால போனை வச்சுட்டு இப்ப 2 பேரும் திட்டிக்கிறங்கன்னு விட்டுறான். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, நிஜமாவே என்னோட அம்மா அப்பா அங்க வராங்களான்னு ஐவன் கேட்கிறான். ஆமான்னு டோரஸ் சொன்னதும், சரி இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம்னு ஆனியை கூப்பிடுறான். இதான் உன் வீடு, இதை விட்டு எதுக்காக நாம கிளம்பணும், அப்படியே போனாலும் எங்க போறதுன்னு ஐவன்கிட்ட கேட்கிறா. எனக்கு தெரியாது, ஆனா வெளியில கிளம்பலாம் வான்னு கூப்பிடுறான். ஒரு நிமிஷம் இரு, நான் போய் ட்ரெஸ் மாட்டிட்டு வரேன்னு ஆனி சொல்றான். அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, உடனே வான்னு ஐவன் சொல்றான். நான் பேண்ட் கூட போடாம இருக்கேன், இதோட எப்படி வரதுன்னு ஆனி சொல்லிட்டு இருக்கும் போதே ஐவன் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிறான். இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் டோரஸ் தனியா கத்திட்டு இருக்கான். யாராவது எனக்கு பதில் சொல்லுங்கடா, அங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறான். ஆனா அவனுக்கு யாருமே பதில் சொல்லல. இப்ப வெளியில ஓடுற ஐவனை துரத்தும் போது கார்னிக் தரையில வலிக்கி விட்டு கீழே விழுந்துடுறான். இங்க வீட்டுல இருக்க ஆனி என்னாச்சுன்னு கேட்டுட்டு வெளியில போக முயற்சி பண்றா. ஆனா அங்க இருக்க இகோர் அவளை தடுத்து நிறுத்திட்டு விட மாட்டேங்கிறான். இதனால கோபமாகிற ஆனி அவனையும் நல்லா வண்டையா திட்டுறா. அதோட இல்லாம அவனுக்கு மூஞ்சி மேலேயே நல்லா ஒரு குத்து விடுறா. இதனால அவன் முகத்துல காயம் ஆகிடுது. இதையெல்லாம் போன்ல கேட்டுட்டே இருக்க டோரஸ், தயவு செஞ்சு யாராவது எனக்கு பதில் சொல்லுங்கடா, அங்க அப்படி என்னதான் நடக்குதுன்னு
கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனா இன்னும் அவனை யாரும் கண்டுக்கல. அவன் தனியா பேசுறது தொடர்ந்துட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வெளியில விழுந்த கார்னிக்கு உதவி பண்ணாம வலியோட எந்திரிக்கிற அவங்கிட்ட போய் அங்க இருக்க வாட்ச்மேன் எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்குன்னு கேக்குறான். அதுக்கு பதில் சொல்ல முடியாமலேயே அங்க இருந்து கார்னிக் கிளம்புறான். இப்ப வீட்டுக்குள்ள இருக்க ஆனி பெரிய ரகலையே பண்ணிட்டு இருக்கா. தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதேன்னு இகோர் அவகிட்ட கெஞ்சுறான். ஆனா ஆனி அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்றா. இதனால அவளை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு சோபால படுத்துக்கிறான். மேடம், நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் உங்களை கையோட கட்டி போடுற மாதிரி வரும்னு இகோர் சொல்றான். ஆனா ஆனி கெட்ட வார்த்தையில திட்டிட்டே அவனை அடிச்சிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் போன்ல கேட்டுக்கிட்டு இருக்க டோரஸ், என்னடா நடக்குதாங்க, அவளை எதுவும் கொல்றீங்களா டே கார்னிக்னு கத்துறான். ஆனா இன்னும் அவனுக்கு யாரும் பதில் சொல்லல. இப்ப வெளியில போன கார்னிக் அடிபட்டத்துல ஒரு பக்கமா தாங்கி தாங்கி நடந்துட்டு வீட்டுக்குள்ள வரான். இங்க இகோர் அந்த பொண்ணோட இருக்க நிலைமைய பார்த்துட்டு ஏதோ கசமுசாதான் பண்ண பாக்குறான்னு நினைச்சு ஷாக் ஆகி என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கிறான். இவளை கட்டுப்படுத்த முடியல. குரங்கு மாதிரி எல்லா இடத்துலயும் தாவிட்டு திரியிறா. அதான் கையையும் காலையும் கட்டி போடலாம்னு முயற்சி பண்றேன்னு இகோர் சொல்றான். எரும மாடு மாதிரி நின்றுட்டு இருக்கியே, இவனை வந்து தடுத்து நிறுத்துட்டான்னு கார்னிக்கையும் கெட்ட வார்த்தை சொல்லி ஆனி திட்ட ஆரம்பிக்கிறான். உடனே கார்னிக் அதெல்லாம் கட்ட வேணாம், அவளை அப்படியே விடுன்னு சொல்றான். நான் வேணும்னா சத்தியம் பண்றேன் அண்ணா, நிச்சயமா அவ தப்பிக்க முயற்சி பண்ணுவான்னு சொல்றான். இவ்வளவு பெரிய 2 உருவத்தை தாண்டி அவ எப்படிடா தப்பிப்பா, கொஞ்சமாவது மூளையை பயன்படுத்திட்டான்னு கார்னிக் சொல்றான். சரின்னு இகோர் அப்படியே அவளை விட்டுடுறான். அடுத்த நொடியே 2 பேரையும் அசிங்கமா பேசிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்றான். இதை பார்த்து பயந்து போற கார்னிக் அவளை வேகமா பிடிக்க சொல்லி இகோர் கிட்ட சொல்றான். அவனு வேகமா ஓடி போய் அவளை பிடிச்சு தூக்கிட்டு வரான். அப்ப ஆனி அவனோட கழுத்தை கடிக்க ஆரம்பிச்சிடுறா. இதனால வலி தாங்க முடியாம அவளை வேகமா சோபால தூக்கி போட்டுடுறான். அவளை நல்லா இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு எதையாவது எடுத்துட்டு வந்து அவளோட காலை கட்டுன்னு இகோர் சொல்றான். ஆனி முதல்ல கெட்ட வார்த்தை சொல்லி 2 பேரையும் திட்டுறா. ஆனா அது வேலைக்கு ஆகல. தயவு செஞ்சு காலை கட்டாதீங்க, நான் எங்கேயும் தப்பிச்சு ஓட மாட்டேன்னு கெஞ்சி பாக்குறான். அதுவும் வேலைக்கு ஆகல. அங்க இருந்த ஒரு வயரை எடுத்துட்டு வந்து கார்னிக் அவ காலை கட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஆனி ஓங்கி விடுற மிதியில கார்னிக்கு நல்லா அடிபட்டு என்னோட மூக்க உடைச்சிட்டான்னு புலம்பிக்கிட்டே ஐஸ் இருக்க இடத்தை தேடி அலைஞ்சிட்டு திரியிறான். இன்னொரு பக்கம் ரொம்ப நேரமா தனியா புலம்பிட்டு இருந்த டோரஸ் ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துடுறான். அவன் உள்ள வந்ததும் வீடு இந்த நிலைமையில இருக்கத பார்த்து ஷாக் ஆகிடுறான். எங்கடா ஐவன் எப்படி தப்பிச்சு போனான்னு கார்னி கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அதே நேரத்துல ஆனியும் என்ன அவுத்து விடுங்கடான்னு கத்திட்டே இருக்கான். ஆனா அவளை யாருமே அங்க கண்டுக்கல. கொஞ்சம் வாய மூடிட்டு தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ஐவனுக்கு கால் பண்ணி பாக்குறான் டோரஸ். ஆனா அவன் போனை எடுக்கல. இந்த பக்கம் ஆனி இன்னும் பேசிட்டே இருக்கா. இப்ப அவளை பாக்குற டோரஸ், இவ ஏன்டா உன் மடியில உட்கார்ந்து இருக்கா, என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன நடக்குதுங்கன்னு இகோர் கிட்ட கேக்குறான். நான் அவளை புடிச்சு வச்சிருக்கேன்னு சொல்றான். அதெல்லாம் வேண்டாம், அவளை விடுன்னு சொன்னதும் ஆனி ரொம்ப சந்தோஷப்படுறா. அதே சமயம் அவுத்து விட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும்னு கார்னிக் சத்தம் போடுறான். அவளோட கை கட்டியிருக்கத பார்த்துட்டு எதுக்குடா கையெல்லாம் கட்டியிருக்கான்னு கேக்குறான். உடனே 2 பேரும் அவங்களுக்கு அடிபட்டதை காட்டி கையை அவுத்து விட்டா மிருகம் மாதிரி நடந்துப்பா, அவளை கட்டுப்படுத்த முடியாது, ப்ளீஸ் எங்களை நம்புங்கன்னு சொல்றானுங்க. ஆனா டோரஸ், 2 பேரும் எரும மாடு மாதிரி இருக்கீங்க, ஒரு சின்ன பொண்ணுட்ட அடி வாங்கிட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கையை அவுத்து விட சொல்றான். ஆனா இகோர் கையை அவுத்து விட்ட பின்னாடி நீ ரொம்ப கவலைப்படுவேன்னு சொல்றான். சரி, உன் போன் எங்க இருக்கு, அதை கொடுத்துட்டு நான் உன்னை அவுத்து விடுறேன்னு ஆனி கிட்ட டீல் பேசுறான். கையை அவுத்து விடு, நானே போய் போன் எடுத்துட்டு வரேன்னு ஆனி சொல்றா. டோரஸ் அதை நம்ப மாட்டேங்கிறான். இகோர் அனுப்பி போன் எடுத்துட்டு வர சொல்றான். இன்னொரு பக்கம் ஆனியை கத்த வேணாம், தலைவலிக்குதுன்னு கெஞ்சிரத்தோட இல்லாம இங்க நடந்த எல்லாத்துக்காகவும் மன்னிச்சிருன்னு ஆனிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஆனியோட போன்ல இருந்து ஐவனுக்கு கால் பண்ணி பாக்குறான் டோரஸ். ஆனா அதையும் அவன் எடுக்கல. பாத்தியா, இதான் உன் புருஷன், நான் சொன்னேன்ல இவன் இப்படித்தான் எல்லாரோட வாழ்க்கையிலையும் விளையாடுறதே இவனுக்கு வேலையா போச்சு, இவனை நான் 6 வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், இப்படி ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துட்டே தான் இருப்பான் அப்படின்னு ஆனிட்ட சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றான். ஆனா ஆனி மறுபடியும் அவன் என்னோட புருஷன், நாங்க 2 பேரும் 18 வயசு முடிஞ்சு சட்டப்படி கல்யாணம் பண்ணிருக்கோம், அதனால விவாகரத்துலாம் கொடுக்க முடியாது, எல்லாரும் என் வீட்டை விட்டு வெளியே போங்க, இல்லைன்னா உங்க மேல வழக்கு போடுவேன்னு சொல்றா. இதை கேட்டு கோபமாகிற டோரஸ், இது ஒண்ணும் இவனோட வீடு கிடையாது, அவனோட அம்மா அப்பாவோடது, நீங்க 2 பேரும் மேட்டர் பண்ணிட்டு இருந்தீங்களே அது கூட அவங்க அம்மா அப்பாவோட ரூம் தான், இவனுக்குன்னு சொந்தமா ஒண்ணு கூட கிடையாது, நான் சொல்ற மாதிரி நீ கேட்கலைன்னா உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன், நீ ஒரு விபச்சாரி, அதனால கட்டாயம் உன் மேல பழைய கேஸ் ஏதாவது இருக்கும், ஐவன் ஒரு பணக்கார வீட்டு பையன், பணத்துக்காக அவனை நீ மிரட்டி கல்யாணம் பண்ணிருக்க, அதோட இல்லாம பணத்தையும் திருடாயின்னு சொல்லி உள்ள புடிச்சு போட்டுருவேன்னு மிரட்டுறான். இதை கேட்டு பயந்து போற ஆனி, அவன் தான் என்ன காதலிக்கிறதா சொல்லி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தினா, இந்த மோதிரம் கூட அவன் தான் போட்டான்னு சொல்றா. இதை கேட்டதும் உடனே டோரஸ் அவகிட்ட இருந்து மோதிரத்தை பறிக்க சொல்லி இகோர் கிட்ட சொல்றான். உடனே வலுக்கட்டாயம் அவகிட்ட இருந்து மோதிரத்தை எடுத்துக்கிறான். இதனால ரொம்ப கோபமாகிற ஆனி, என்னை கற்பழிக்கிறாங்க, யாராவது உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். அவளை அமைதியா இருக்க சொல்லி ரொம்பவும் கெஞ்சி பாக்குறானுங்க. ஆனா மறுபடியும் அவ அதையும் சொல்லி கத்திட்டு இருக்கா. உடனே டோரஸ் வேகமா ஓடி போய் ஒரு துணியை கொண்டு வந்து அவ வாயை கட்டி போட்டுடுறான். இப்ப வக்கீல் கிட்ட பேசுற டோரஸ், நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நாளைக்கு காலையில இந்த கல்யாணம் செல்லாதுன்னு எனக்கு ஒரு சான்றிதழ் வாங்கி தர, அது மட்டும் நடக்கலைன்னா உனக்கு இனிமே வர வேண்டிய எந்த
பணமும் வராதுன்னு சொல்லி மிரட்டுறான். அதை முடிச்சுட்டு ஆனிட்ட பேசுற டோரஸ், எங்க பாரு உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. அவன் கிரீன் கார்டுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான்னு நல்லா தெரியுது. நீ மட்டும் கல்யாணம் செல்லாதுன்னு கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்துட்டா நான் உனக்கு $10,000 பணம் தரேன். அதை வச்சுட்டு நீ வாழ்க்கையை பாத்துக்கணும்னு சொல்றான். அதுக்கு சரின்னு சொல்ற ஆனி முதல்ல ஐவனை பார்க்கணும்னு சொல்றா. சரின்னு அவளோட வாய் துணியை அவுத்து விட்டு எல்லாரும் ஐவனை தேடி கிளம்புறாங்க. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பவான்னு இகோர் கேட்கிறான். இதெல்லாம் முடிகிற வர நீ எங்க கூட தான் இருக்கணும்னு டோரஸ் அவனையும் வண்டியில ஏற சொல்றான். அவன் பின்பக்க சீட்டுக்கு வரத பாக்குற ஆனி, இவன் எதுக்கு இங்க வரான், இந்த சைக்கோ கூடலாம் என்னால உட்கார முடியாதுன்னு சொல்றான். அவன் இல்லடி சைக்கோ, நீதான் சைக்கோ, உன் கூடலாம் நான் பின்னாடி வந்து உட்கார முடியாதுன்னு கார்னிக் வாக்குவாதம் பண்றான். ஆனா டோரஸ் இது எதையும் கண்டுக்காத மாதிரி வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். அடிபட்டதுல வழி தாங்க முடியாம புலம்புற கார்னிக் முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம்னு சொல்றான். வீட்டில் நடந்த எல்லாத்துக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு இகோர் ஆனிட்ட பேச முயற்சி பண்றான். ஆனா ஆனி அவனை திட்டி பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறான். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் தனித்தனியா பேசிட்டு இருக்க ஒரு வயசான லேடி முன்னாடி வரவும் பட்டுன்னு டோரஸ் பிரேக் போடுறான். இதுல எல்லாருக்குமே கோபம் வந்து டோரஸ் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஆனி கொஞ்சம் அதிகமாவே திட்டமும், ஏமா உனக்குலாம் வண்டி ஓட்டுறத பத்தி என்னமா தெரியும், ஏமா இவ்வளவு பேசுற, ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வர நசனசன்னு ஏதாவது பேசிட்டே இருக்கியேமான்னு கார்னிக் சொல்றான். அதுக்கு ஆனி, இவன் வண்டி ஓட்டுறது உன் மூக்கு மேல அடிபட்டு இருக்க கோடு மாதிரியே இருக்கு, வாயை மூட்டு உக்கார்டான்னு அவனையும் சேர்த்து திட்டுறான். கார்னிக் வழி தாங்க முடியாம துடிக்கிறதால தான் பாட்டிக்கு வாங்கி வச்சிருந்த மருந்த கார்னிக்கிட்ட கொடுக்குறான் இகோர். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல போடாதுன்னு சொல்றான். ஆனா கார்னிக் அதை கேட்காம எல்லாத்தையும் ஒரே நேரத்துல வாயில போட்டுடுறான். பாதி வழியிலேயே ரோடு பிளாக் ஆகியிருக்கு. அதனால வேற வழி இல்ல, கொஞ்சம் தூரத்தானேன்னு எல்லாரும் நடந்து போறாங்க. அங்க போனா ஐவனோட ஃப்ரெண்டு கால் பண்ண மாட்டேன்னு ரொம்பவும் சீன் போடுறான். அதோட இல்லாம கையில பேஸ்பால் பேட்டை எடுத்து அங்க இருந்து எல்லாரையும் கிளம்ப சொல்லி மிரட்டுறான். உடனே இகோர் அந்த பேட்டை அவன் கையில இருந்து பறிச்சு கடையில இருந்த சில பொருட்களை அடிச்சு நொறுக்குறான். இதனால பயந்து போய் 2 பேரும் அவனுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவங்களோட காலையும் அவன் எடுக்கல. இப்ப எல்லாரும் ஐவனோட இன்னொரு ஃப்ரெண்டு வேலை பார்க்குற இடத்துக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. நடந்து போனா 5 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம்னு சொல்றான் டோரஸ். ஆனா ஆனி, ரொம்ப குளிரா இருக்கு, நடக்கலாம் முடியாது, காருக்கு போகலாம்னு சொல்றான். கார்னிக், இவன் வேணும்னே நம்மள நடக்க வைக்கிறான்னு புலம்பிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இப்ப எல்லாரும் ஒரு ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிடுறாங்க. அங்க வேலை பார்க்குற ஃப்ரெண்டோட போன்ல இருந்து கால் பண்ணி பாக்குறாங்க. அப்பவும் போன் நாட் ரீச்சபிள்னு வருது. எனக்கு ஐவன் போட்டோ தேவைப்படுது, உன் போனை கொடுன்னு ஆனிட்ட டோரஸ் கேட்கிறான். என் போன் எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாது, மீறி பறிக்க முயற்சி பண்ணா மறுபடியும் சத்தம் போட்டு கத்துவேன், அப்புறம் நீ மாட்டிக்குவாயின்னு மிரட்டுறான். இன்ஸ்டாகிராம்ல தேடுனா அவன் போட்டோ கிடைச்சிரும்னு இகோர் ஐடியா கொடுக்குறான். அதுக்கு டோரஸ், நான் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது, பெரிய மனுஷன், என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கான்னு கேக்குறான்னு திட்டுறான். அதுக்குள்ள கார்னிக் அவன் போன்ல இருந்து ஐவன் போட்டோவை எடுத்து டோரஸ்ட்ட கொடுக்குறான். அதை எடுத்துட்டு அங்க இருக்க எல்லார்கிட்டையும் காட்டி இவனை இங்க பாத்தீங்களான்னு கேக்குறான். ஆனா யாருக்குமே அவனுக்கு தெரியல. இப்ப எல்லாரும் கடும் குளிர்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப டோரஸ் சிகரெட் இருக்கான்னு கார்னிக் கிட்ட கேக்குறான். நானே இங்க குளிர் தாங்க முடியாம நடந்துட்டு இருக்கேன், உனக்கு இப்ப சிகரெட் தான் குறைச்சலா போச்சுலன்னு கேட்டு புலம்புறான். பின்னாடி நடந்து வர ஆனி குளிர்ல ரொம்ப நடுங்கிட்டு இருக்கா. பார்க்க பாவமா இருக்குன்னு இகோர் தான் பாக்கெட்ல வச்சிருந்த துணியை எடுத்து கழுத்தை சுத்தி கட்டிக்க, அப்பதான் குளிராதுன்னு சொல்றான். அந்த துணி வீட்டுல இருக்கும்போது இவ வாயை கட்ட பயன்படுத்தி இருப்பாங்க. இதை பார்த்து கோபமாக்குற ஆனி, ஆமா இதை எதுக்கு நீ இங்க எடுத்துட்டு வந்த, மறுபடியும் நான் கத்தனா வாயை கட்டலாம்னு நினைச்சியான்னு நறுக்குன்னு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு அங்க இருந்து நடக்கிறா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே குளிர் தாங்க முடியாம துடிக்கிற ஆனி வேற வழி இல்லாம இகாட்ட இருந்து அதே துணியை வாங்கி கழுத்தை சுத்தி மாட்டிக்கிறா. எப்படியோ குளிர சமாளிச்சு எல்லாரும் கார் இருக்க இடத்த வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க பார்த்தா தப்பான இடத்துல காரை நிறுத்திருக்கவும் அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிற டோரஸ் அவங்க கூட சண்டைக்கு போறான். காசு கொடுத்து சமாளிக்க முயற்சி பண்றான். டிரைவர் சமாதானமாகிற மாதிரி தெரியல. கோபத்துல டோரஸ் வேகமா காரை எடுக்க முயற்சி பண்றான். இதுல அந்த டிராபிக் கார் 2ஆ உடைஞ்சிருது. இதை பார்த்து ஒரு பக்கம் அந்த டிரைவர் கத்திட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் கார்ல இருந்த 3 பேரும் டோரஸை திட்டிட்டு இருக்காங்க. நேரம் ஆகிருச்சு. ஐவனுக்கு பழக்கமான எல்லா இடத்துக்கும் போய் அவனை பத்தி விசாரிக்கிறாங்க. ஆனா எந்த இடத்துலயும் அவன் வந்ததுக்கான அடையாளம் கிடைக்கல. இதுக்கிடையில கார்னி கார்லயே வாந்தி எடுத்துடுறான். இதனால காரை ஒரு ஓரத்துல நிறுத்திட்டு சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டோரஸ், நாளைக்கு என் பொண்டாட்டி இந்த காரை எடுத்துட்டு வெளியில போறதா இருக்கா, அவன் மட்டும் இந்த வாந்தி வாசத்தை கண்டுபிடிச்சா நான் செத்தேன்னு கார்னிக்க திட்டுறான். உன் தம்பி ஒருத்தன் உடம்பு சரியில்லாம இருக்கேன், ஆனா என்ன விட உனக்கு அந்த ஐவன் குரங்க தேடுறதுதான் முக்கியமா போச்சு இல்லைன்னு சொல்லி இவன் புலம்புறான். இன்னொரு பக்கம் கார்ல உட்காரவே முடியல, மூச்சு விட முடியாத அளவுக்கு நாறுதுன்னு சொல்லி ஆனி கார்னிக்க திட்டிட்டே இருக்கா. ஆனா இது எதையுமே காதுல வாங்காத கார்னிக் பசிக்குதுன்னு சொல்றான். சரின்னு எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறாங்க. ஆனி, கார்னிக், இகோர் 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டோரஸ் அங்க இருந்த ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஐவன் போட்டோவை காட்டி விசாரிச்சுட்டு இருக்கான். அப்ப ஆனி, ஆமா கார்னிக்கு அப்படி என்ன மாத்திரை தான் கொடுத்த, இப்படி புலம்பு தெள்றான், எனக்கும் அதே மாத்திரை வேணும்னு இகோர் கிட்ட கேட்கிறா. அதுக்கு இகோர், அது என் பாட்டியோட போதை மாத்திரை, இருந்த எல்லாத்தையும் அவனே சாப்பிட்டுட்டான், இதுக்கு மேல என்கிட்ட ஒண்ணுமில்லைன்னு சொல்றான். ஆனா ஆனி அதை நம்பாம அவனையே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு இகோர், நான் ஒன்னும் போதை மருந்து கடத்துற வேலை செய்யல, என்ன அப்படி பார்க்காதேன்னு சொல்றான். அதுக்கு அவ ஒரு கெட்ட வார்த்தை சொல்றா. இங்கிலீஷ் சரியா தெரியாத இகோர் அதுக்கு அர்த்தம் தெரியாம குழம்பிடுறான். இன்னொரு பக்கம் ஐவன் பத்தி விசாரிச்சுட்டு இருந்த டோரஸ்,
அங்க இருந்த ஒரு இளம் வயசு பசங்க கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த காலத்து பசங்க எல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க, வாழ்க்கையில சாதிக்கணும்னு ஒரு அக்கறை கூட கிடையாது, பெரியவங்களை பார்த்தா மதிக்கணுங்கிற சின்ன விஷயம் கூட தெரியல, அப்பா அம்மா காசுல கூத்தடிச்சுட்டு எப்ப பார்த்தாலும் டிக்டாக் இன்ஸ்டாகிராம்னு நோன்றதே ஒரு வேலையா போச்சுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாரும் இவனை ஏதோ மூளை குழம்பி போனவன்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஆனியோட போனுக்கு ஒரு கால் வருது. அதுல ஐவன் அவ வேலை பார்க்குற இடத்துல ஒரு பொண்ணு கூட இருக்கான்னு தெரிய வருது. உடனே எல்லாரும் கார் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அங்க போனா ஆனி கூட எப்பவுமே பொறாமப்படுற டைமண்ட்ங்கிறவ ஐவன் கூட தனி அறையில இருக்கா. ஆனி நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்லி அவன்கிட்ட அழுதுகிட்டு இருக்கா. நாம பிரியெல்லாம் வேண்டாம் ஐவன், கடைசி வரை ஒன்னா சேர்ந்து இருக்கலாம்னு கெஞ்சிரா. ஆனா ஐவன் முழு போதையில இருக்கான். இதுக்கு மேல சரிப்பட்டு வராதுன்னு அவனை அங்கிருந்து கூட்டிட்டு கிளம்புறாங்க. இதான் சரியான நேரம்னு டைமண்ட் வேணும்னே ஆனியை வம்புக்கு இழுக்கிறா. இதனால அங்க பெரிய கலவரமே நடக்குது. எப்படியோ இகோர் அவளை அங்கிருந்து காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துடுறான். எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. ஆனி அழுதுட்டே இருக்கா. இன்னொரு பக்கம் டோரஸ், உன்னை எப்படிலாம் பாத்துக்கிட்டேன், உனக்காக என்னெல்லாம் பண்ணுனேன், ஆனா நீ இப்படி பண்ணிட்டியே, என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாயின்னு மனசு உடஞ்சு பேசுறான். நான் இவ்வளவு பேசுறேன், நீ ஏதாவது பதில் சொல்றியா பாருன்னு கத்திட்டு இருக்கான். அப்ப இகோர், அவன் தூங்கி ரொம்ப நேரம் ஆச்சு, நீ தனியா பேசிட்டு இருக்கான்னு சொல்றான். காலையில விடிஞ்சிருச்சு. எல்லாரும் கோர்ட்டுக்கு வெளியில வக்கீலுக்காக காத்துட்டு இருக்காங்க. வக்கீல் வந்த உடனே ஐவன் நிக்க முடியாம தடுமாறி கீழே விழுகிறான். இதை பாக்குற வக்கீல், என்ன இது, இவன் நல்ல நிலைமையில தானே இருக்கான்னு கேக்குறான். அவனை பார்த்தா நல்ல நிலைமையில இருக்க மாதிரி அவனுக்கு தெரியுதுன்னு வக்கீலையும் அசிங்கமா கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுற ஆனி. அதுல ஷாக் ஆகுற வக்கீல் அத்தோட அவ பக்கம் திரும்புறதே நிறுத்திக்கிறான். இப்ப எல்லாரும் கோர்ட்டுக்குள்ள போயிட்டாங்க. வக்கீல் எதுக்காக அங்க வந்திருக்கோம்னு நீதிபதி கிட்ட விலைக்கு சொல்லிட்டு இருக்கான். பட்டுன்னு அங்கேயே ஆனி கெட்ட வார்த்தை சொல்லிடுறா. இதனால நீதிபதி முதற்கொண்டு எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. இவங்க வேணும்னே என்னோட கல்யாணத்தை முறிக்க பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இதனால நீதிபதி வக்கீல் ஆனிக்கு இடையில வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் போதையில இருக்க ஐவன் அவசரமா ஒண்ணுக்கு வருதுன்னு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். அவனை பிடிச்சு உள்ள அனுப்புற டோரஸ் வேகமா ஆனி பக்கத்துல போய் பேசாதன்னு சொல்றான். இதை பார்த்து கோபப்படுற நீதிபதி, யார் இந்த ஒட்டக கோட்டுக்காரன், வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது உள்ள வரான்னு சொல்றாரு. இதுக்கிடையில ஆனிக்கு மறுபடியும் கெட்ட வார்த்தை வருது. ஆனா எப்படியோ அதை கட்டுப்படுத்திக்கிறார். இதை கவனிக்கிற நீதிபதி, இதே மாதிரி பொறுமையா பேசுமான்னு சொல்றாரு. சரின்னு ஆனியும் மரியாதைக்குரிய கணம் நீதிபதி அவர்களேன்னு ஆரம்பிக்கிறார். அதுக்குள்ள டோரஸ் எந்திரிச்சு பேச முயற்சி பண்றான். அதை பாக்குற நீதிபதி, ஒக்காரட்டே ஒட்டகம்னு சொல்றதோட இல்லாம அங்க இருக்க போலீஸ்காரங்களை கூப்பிட்டு இந்த ஒட்டகம் கோட்டு போட்டிருக்கவனை பேச விடாதீங்கன்னு சொல்றாரு. இதுக்கிடையில ஐவன் வேற, நான் போதையில இருக்கேன் யுவர் ஆண்டர்னு புலம்பிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் விலைக்கு சொல்லிட்டு இருக்க ஆனி, நாங்க 2 பேரும் லாஸ் வேகாஸ்ல முறைப்படி கல்யாணம் பண்ணணும்னு சொல்றான். இதை கேட்டு வக்கீல் அதிர்ச்சி ஆகிடுறான். இதை கவனிக்கிற டோரஸ் என்னாச்சுன்னு கேட்கும்போது, நம்ம தப்பான கோர்ட்ல நின்றுட்டு இருக்கோம், இந்த வழக்குக்கு நம்ம லாஸ் வேகாஸ் தான் போகணும்னு சொல்றான். இன்னொரு பக்கம் வயிறு வலின்னு ஐவன் அங்க இருக்க பெஞ்சு மேலேயே ஏறி படுத்துடுறான். இதை பார்த்து மறுபடியும் கோபமாகிற நீதிபதி எல்லாரையும் வெளியில விரட்டி விட்டுட்டுறாரு. மறுபடியும் ஆனி ஐவன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. போதையில இருக்க ஐவன், முதல்ல எங்க அம்மா அப்பா கிட்ட பேசணும்னு சொல்றான். ஆனி, நம்ம காதலை பத்தி சொல்லு, உன்னை பிடிக்கும்னா கட்டாயம் நம்மளோட காதலையும் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. அதே நேரத்துல நோ பார்க்கிங் இடத்துல காரை நிறுத்தி இருக்கிறதுக்காக அபராதம் போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு எரிச்சல் ஆகுற டோரஸ், உனக்கு இருந்த ஒரே ஒரு வேலை காரை பாத்துக்கிறது, அதை கூட ஒழுங்கா பண்ணாம காருக்குள்ள அப்படி என்னதாண்டா பண்ணிட்டு இருந்தாயின்னு போதையில இருக்க கார்னிக்க டோரஸ் திட்டிட்டு இருக்கான். அடுத்த சீன் எல்லாரும் ஏர்போர்ட்ல காத்துட்டு இருக்காங்க. அங்க அம்மாவை பார்த்த உடனே ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஐவன் அவகிட்ட பாசமா பேச ஆரம்பிச்சிடுறான். அதே சமயம் ஆனி, நான் தான் உங்க பையனோட மனைவின்னு சொல்லி ரஷ்ய மொழியில பேச முயற்சி பண்றா. இதை கேட்கிற ஐவனோட அம்மா அவளை ரொம்ப அசிங்கப்படுத்துறா. நீ ஒன்னும் என்னோட மருமக கிடையாது, இனிமே ரஷ்ய மொழியில பேசாத, நீ ரொம்ப கேவலமா பேசுறான்னு சொல்லிட்டு லாஸ் வேகாஸ்க்கு எல்லாரையும் கிளம்ப சொல்றா. நடந்து போயிட்டு இருக்கும் போதே ஆனி மறுபடியும் ஐவன் கிட்ட கெஞ்சி பாக்குறா. ஆனா ஐவன் எந்த பதிலும் சொல்லாம அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கான். இதனால கோபமாகிற ஆனி, கொஞ்சமாவது ஆம்பளை மாதிரி நடந்து கூடாதுன்னு சொல்றா. உடனே ஐவன், என்ன இப்ப என்ன பண்ண சொல்ற, வண்டியில ஏறு, இந்த கல்யாணம் செல்லாதுன்னு வேகமா சான்றிதழ் வாங்கணும், அப்புறம் ரொம்ப நன்றி, இந்த முறை என்னோட அமெரிக்கா பையனும் உன்னால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுன்னு அவனும் ஆனி அசிங்கப்படுத்திட்டு கிளம்புறான். இதை கேட்ட ஆனி அப்படியே அதிர்ச்சியாகி கண் கலங்கி போய் நிக்கிறா. இகோரும் அவளை பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறான். அப்ப அங்க வர இவனோட அம்மா பிளேன்ல ஆனியை ஏற சொல்றான். ஆனா ஆனி, எனக்கு விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்ல, வக்கீல் பிடிச்சு உன் குடும்பத்து மேல கேஸ் போடுவேன்னு சொல்றா. இதை கேட்டு சிரிக்கிற இவனோட அம்மா, முடிஞ்சா பண்ணிக்கோ, ஆனா அதுல நீ ஜெயிக்க மாட்ட, உன்கிட்ட இப்ப இருக்கதும் இல்லாம போயிடும், உன் குடும்பம் சொந்தக்காரங்க எல்லாரையும் அழிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறா. இதனால வேற வழி இல்லாம ஆனி பிளேன்ல கிளம்புறா. ஒரு பக்கம் ஐவனோட குடும்பம் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. போதையில இருந்து இன்னும் தெரியாம இருக்கிற கார்னி சம்மந்தமே இல்லாம அவங்க கிட்ட நன்றின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இதை பார்த்து பயந்து போற டோரஸ், ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு, என் வேலைக்கு வேட்டு வச்சிடாதுன்னு சொல்லி அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். இந்த மாதிரி குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டேன்னு ஐவன் அவனோட அம்மா திட்டிட்டு இருக்கா. இதை பார்த்து ஆனி பரிதாபப்பட்டு இருக்கும் போதே, விபச்சாரி கூட கொஞ்சம் ஜாலியா இருந்தது என்ன அவ்வளவு பெரிய தப்பான்னு ஐவன் சொல்றான். இதை கேட்டதும் கோபமாகிற ஆனி கடைசியில் அவனையும் நறுக்கு நல்லா கெட்ட வார்த்தையில கிழிக்கிறா. உன்னை விவகாரத்தை பண்றது ரொம்ப நல்லதா போச்சு, உன் கூடலாம் எவ வாழுவா,
உனக்கு விவாகரத்து கொடுக்க எனக்கு மனப்பூர்வ சம்மதம்னு சொல்லிட்டு உட்காந்துடுறா. அவ அப்படி பேசுனது இகோருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. உடனே அவனே ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்து குடிக்க சொல்றான். இப்போ லாஸ் வேகாஸ் ரீச் பண்ணியாச்சு. பேப்பர் எல்லாத்துலயும் கையெழுத்து போட்டுட்டு ஆனி கிளம்பலாம்னு சொல்றான். அப்ப எந்திரிக்கிற ஈகோர் இவ்வளவுக்கும் காரணமான ஐவன் ஆனி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றான். என் பையன் ஒண்ணு யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டான்னு ஐவனோட அம்மா ரொம்ப திமிரா பேசுறான். அதுக்கு ஆனி அவன் எதுக்கு கேட்க போறான், அந்த அளவுக்கு அவனுக்கு தைரியமும் கிடையாது ஆம்பளையும் கிடையாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறான். நீ ஒரு விபச்சாரிங்கிறத மறந்துடாதுன்னு ஐவன் அம்மா சொல்றான். உன் பையனுக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது, என்னை கல்யாணம் பண்ணினதே உன்னை இந்த மாதிரி வச்சு செய்யறதுக்கு தான் ஆனி சொல்றான். இதை கேட்டதும் ஐவனோட அப்பா கட்டுப்படுத்த முடியாம சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். கடைசியில தன்னோட கோட்டையை கலட்டி ஐவன் மூஞ்சில வீசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டே ஆனியும் யுகோரும் நியூயார்க்கை ரீச் பண்ணிடுறாங்க. அப்போ யுகோர் எனக்கு ஆனியை விட அனோராவை பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அனோரா ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். யுகோர்ங்கிறதெல்லாம் ஒரு பேரான்னு ஆனி அவனை கிண்டல் பண்றா. என் பேருக்கு என்ன குறைச்சல், ரொம்ப நல்ல பேரு. யுகோர்னா போர் வீரன்னு அர்த்தம்னு சொல்றான். ஒன்னும் தெரியலன்னா வாயை மூடிட்டு சுமாரு. யுகோர்னா கூன் முதுகுக்காரன்னு அர்த்தம்னு ஆனி சொல்லிட்டு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் யுகோர் பேச தெரியாம பேசுற எல்லாத்தையும் கேட்டு ஆனி சிரிச்சுட்டே இருக்கான். அடுத்த நாள் அவளை கொண்டு போய் வீட்டுல விடுறான். அவ காருக்குள்ளேயே 2 பேருக்கு மேட்டர் நடக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஆனி கதறி அழ ஆரம்பிக்கிறான். இத்தோட இந்த படம் முடியுது.